ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் இன்றைக்கி தேட்டர்ஸில் வெளியாக இருக்கிற தாமா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பேத்தால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. இவங்க எல்லாருமே ரத்தம் குடிக்கக்கூடிய வேம்பயர்ஸ் தான், ஆனால் நாங்கள் வேம்பயர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களே பல இடங்களில் படத்தில் அவங்களே சொல்லிக்கிறாங்க. இதில் ஒரு நபர் தான் நம்ம படத்துடைய கதாநாயகி ரஷ்மிகா மந்தனா. படத்தில் நம்ம கதாநாயகன் ஆயுஷ்மான் குரானா இருக்காப்லையே, அவர் ஒரு நியூஸ் சேனலில் ரிப்போர்ட்டராக இருக்கிறாப்புல. ஒரு சந்தர்ப்பத்தில் தேவையில்லாமல் காட்டுக்குள்ளே அவர் காலை வைக்க போக கடைசியாக ஒரு கரடி அவரை தாக்க, கதாநாயகனை அந்த கரடிக்கிட்ட இருந்து கடைசியாக மீட்க, அந்த அம்மா யார் அப்படின்னு தெரியாமல் கடைசியாக அந்த அம்மா மேலே காதல் வயப்பட்டு அந்த அம்மாவை வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாப்புல கதாநாயகன். இதுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காம அவருடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது மேடக் ஹாரர் காமெடி யூனிவர்ஸில் 5வது இன்ஸ்டால்மெண்ட்டாக வெளியாகிற படம். இந்த யூனிவர்ஸை திருப்பி இவ்வளோ பேரையும் சேர்த்து சொல்ல மாட்டேன், யூனிவர்ஸ்னு மட்டும்தான் சொல்லுவேன். ஸோ அதை கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதுக்கு முன்னாடி வெளியான முஞ்சியா அப்படின்னு சொல்லி ஒரு படம், அந்த படமே நம்ம இந்த யூனிவர்ஸில் எல்லா படமும் நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். அந்த முஞ்சியா படத்தை இயக்குன ஆதித்ய சர்போத்தார் அவர் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காப்புல. முதல் கேள்வி, இந்த படத்தை ஸ்டாண்டலோன் ஃபில்மாக நீங்கள் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால், என்கிட்ட கேட்டால் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ரெண்டு விஷயங்கள் மட்டும் மிஸ் அவுட் ஆகும். என்னென்னா, இதே யூனிவர்ஸில் இதுக்கு முன்னாடி வந்த 2 படங்களில் வரக்கூடிய 3 கதாபாத்திரங்கள் இந்த படத்துக்குள்ளே லைட்டாக 2 கேமியோ அப்பியரன்ஸ் அப்படி கொடுத்துட்டு போயிருக்குது. ஒரு சீக்வன்ஸு, ஒரு ஆக்ஷன் அதகலமான ஒரு சீக்வன்ஸு, இன்னொன்று ஒரு சின்ன காமெடி போர்ஷனு. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸில் வெளியான அந்த 4 படங்களையும் நீங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்னா, இந்த படம் பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட 2 சீன் மட்டும் என்னங்க தேட்டரே என்னமோ ஆக ஓகங்கிறாங்க, யார் இவங்கெல்லாம், யார் இந்த கமலா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் போயிடும். அதனால் அந்த 2 சீனை தவிர்த்து மீதி எல்லாமே தனியாக ஒரு ஸ்டாண்டலோனாகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது 4 பேர் தான். ஒன்று கதாநாயகனான ஆயுஷ்மான் குரானா, கதாநாயகியான ரஷ்மிகா மந்தனா, 3வது கதாநாயகனுடைய அப்பாவாக வர பரேஷ் ராவல், 4வது வில்லனாக வரக்கூடிய நம்ம நவாஸ்தீன் சித்திக்கு. 4 பேருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ நீட்டாகத்தான் கொண்டு வந்திருந்தாங்க. ராஷ்மிகா மந்தனாவுக்கு இன்னமே ஒரு கல்லு தூக்கலாக பர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப் இருக்குது. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அவங்க அந்த எடுத்த கதாபாத்திரத்தை. இதுபோக நான் இப்போ சொன்னேனே அதே மாதிரி இந்த யூனிவர்ஸுக்குள்ளேயே வேறு 2 படத்துலேருந்து 3 கதாபாத்திரங்கள் உள்ளே வந்திருக்கு. அவங்க 3 பேர் யார் அப்படின்னு ஒருத்தர் வேணால் சொல்கிறேன், மீதி 2 பேர் நான் சொல்ல விரும்பலை. எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஒருத்தர் யார் அப்படின்னா நம்ம சத்யராஜ். அவர் ஒரு சின்ன காமெடி போர்ஷனுக்கு வர்றாரு, அதை சூப்பராக பண்ணியிருந்தார். அவரே ஹிந்தியில் டப் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது அவருடைய டப்பிங்கு. ஹிந்தியில் பண்ணும்போது கூட ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது அந்த வாய்ஸு. இது போக இந்த படத்தில் ஒரு சில காட்சி அமைப்புகள் ரொம்ப அழகாக சூப்பராகவே இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்றுமில்லை, இந்த யூனிவர்ஸில் வேறு ஒரு படத்துலேருந்து வர்ற ஒரு கதாபாத்திரம் இந்த படத்தில் கதாநாயகனுள்ள டெரேஸில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. சும்மா அதகலமாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது அந்த சீக்வன்ஸை. அதே மாதிரியே ராஷ்மிகா மந்தனா எப்பெல்லாம் கத்துறாங்களோ அப்பெல்லாம் பக்கத்தில் கையில் வச்சுருந்த கண்ணாடி டம்ளரோ இல்லை செவத்தில் மாட்டியிருக்க கண்ணாடியோ ஏதோ ஒன்று உடையும், அப்படி கிராக் ஆகி. அதை பின்னாடி படத்துடைய லேட்டர் பார்ட்டில் எங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதுவும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தது இந்த டீமு. அதே நேரத்தில் அந்த காட்டுக்குள்ளே ஹீரோவுக்கும் கரடிக்கும் நடக்கக்கூடிய அந்த தள்ளுமுள்ளு சீக்வன்ஸு அதுவாகட்டும், கிளைமேக்ஸ் சீக்வன்ஸை கூஸ்பாக அவங்க கொண்டு வந்த விதமாகட்டும்னு சொல்லி ஒரு சில காட்சி அமைப்புகள் டெஃபினட்டாக சூப்பராக இருந்தது இந்த படத்தில். சௌரபுடைய சினிமோட்டோகிராஃபியில் விஷுவல்ஸ் எல்லாம் ஸ்டன்னிங்காக ரிச் அண்ட் கிராண்டியராகவே இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். குறிப்பாக நைட் சீக்வன்ஸு, அதுக்கான ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் அவர் பண்ண விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. இது போக சிஜிஐ, விஎஃப்எக்ஸு, எஸ்எஃப்எக்ஸு, சவுண்ட் டிசைனிங்கு, ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுக்கும் நிச்சயமாக நீங்கள் கிரெடிட் கொடுக்கணும். ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க சைட்லேருந்து எல்லாரும் கொடுக்க வேண்டிய கான்ட்ரிபியூஷனை. சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த படத்தில் எல்லாமே சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பெரிய பிரச்சனையே இங்கே. முதல்ல இதில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த யூனிவர்ஸில் இதுக்கு முன்னாடி 4 படங்கள் வந்திருக்கு. இது 5வது இன்ஸ்டால்மெண்ட்டாக வெளியாச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா. இந்த 4 படங்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட 2 சீக்வன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, பார்க்காத உங்களுக்கு புரியாதுன்னு, அந்த 2 சீக்வன்ஸு பயங்கரமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, அந்த மாதிரி சூப்பர் சீக்வன்ஸு. ஆனால் அந்த 2 சீக்வன்ஸை தவிர்த்தா மொத்த படமே எங்கேயுமே எதுவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. இதுக்கு முன்னாடி வெளியான 4 படங்கள் என்ன காட்சி அமைப்புகள் இருந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரி காட்சி அமைப்புகள் தாங்க. எதுவுமே சுவாரஸ்யமாகவோ ஃப்ரெஷ்ஷாகவோ இல்லைங்க, அரைச்சமாகவே அரைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் நமக்கு நிச்சயமாக வருது. இதனாலேயே இந்த படம் நமக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிடிக்டபிளாகவும் போயிடுது. அடுத்தடுத்து என்ன தான் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது.
இன்னொரு பக்கம் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய செகண்ட் ஹாஃபே கொஞ்சம் சுமார் தான். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க. அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் இருந்திருக்கும் அப்படின்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட் ஆக்ட் அவங்க முடிக்கிறதுக்கே நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க. அதை தாண்டி இந்த படம் முதல்ல ஒரு ஹாரர் காமெடி படம். ஒன்று காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கணும், இல்லை ஹாரர் ஒர்க் அவுட் ஆகிருக்கணும். இந்த படத்தில் அப்படி ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடின்னு கொஞ்சம் வச்சு உருட்டுறோங்கிற மாதிரி லைட்டாக உருட்டி பார்த்துருக்காங்க அங்கங்கே சின்ன சின்ன காமெடியை வச்சு. பட் எதுவுமே பெருசாக நமக்குள்ளே சிரிப்பு அப்படிங்கிற விஷயத்தை வரவழைக்கவே இல்லை. அதனாலேயே இந்த ஃபஸ்ட் ஹாஃப் எப்பா உட்காரவே முடியலங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ரொம்ப சுமாரான ஒரு ஃபஸ்ட் ஹாஃபாக போச்சு. இதனால தான் செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஃபீலே கொடுத்தது. ஸோ காமெடியும் ஒர்க் அவுட் ஆகலை, ஹாரரும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு ரெண்டும் கெட்டானாக வெறும் பிளைன் ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் ட்ராமாவாகத்தான் இந்த படம் வந்திருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. வில்லனான நவாஸ்தீன் சித்திக்குடைய கதாபாத்திரத்தை அந்த கிளைமேக்ஸில் நல்லா ஹைப் கொடுத்து சூப்பராக யூஸ் பண்ணிட்டாங்க அதை. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு 3-4 தடவை அவர் அங்கங்கே ஒரு 2 நிமிஷம் தலையை கட்டு போவார் படத்தில். அந்த தருணங்கள் எல்லாத்துலேயுமே ஏங்க இந்த ஆளெலாம் வில்லை, இந்த ஆளை வச்சு என்னத்தை அப்படிங்கிற மாதிரி உப்புக்கு சப்பானியாகவே அந்த கதாபாத்திரத்தை எழுதி அதே லெவல்லையே கொண்டு வந்திருக்காங்க. இதனாலேயே ஏங்க என்னங்க இவர் ஒரு ஆள் இவர்கிட்ட போய் ஹீரோயின்லாம் மாட்டிக்கிட்டு என்னத்தை பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு ஃபீலே நமக்கு சுத்தமாக இல்லை. ரொம்ப சப்புன்னு ஆகி போச்சு அந்த கதாபாத்திரமே. இதெல்லாம் தாண்டி பொதுவாக ஹாரர் காமெடி படங்களோ இல்லை காமெடி படங்களோ நம்ம லாஜிக்கெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எதில் லாஜிக் பார்க்கக்கூடாதோ அதில் பார்க்க தேவையே கிடையாது. சில விஷயங்களில் லாஜிக் கம்பல்சரியாக நீங்கள் அங்கங்கே நூல் பிடிச்சி போயே ஆகணும். உதாரணத்துக்கு இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா கண்டிப்பாக ரத்தத்தை குடிச்சே ஆகணும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு பேத்தாள் அப்படி தான் வைக்கணும். அதனால் அவங்களுக்கு ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க, அதுக்கான சந்தர்ப்பமே அமையாது. ஆனால் அவங்க எப்படி தான் அதுக்கப்புறம் உயிரோடு இருக்காங்க, அப்படி அவங்க எதுவும் ரத்தத்தை குடிக்கிற மாதிரி சீனே எங்கேயும் காட்டப்படலையே அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஒன்று வரத்தான் செய்யுது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் த அதர் சைடு உள்ள இருக்குது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே சுமாரான படம் தான் இந்த தாமா. என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா தியேட்டர் வாட்சுக்கெல்லாம் பெருசாக ஒருத்தர் இல்லாத ஒரு படம். பட் ஓடிடியில் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், அந்தளவுக்கு ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு 2-3 ஹெவியான லிப்லாக் உள்ளே இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த படத்தில் எதுவும் வேறு எதுவும் இந்த 3 தவிர வேறு எதுவும் பெருசாக கிடையாது. இந்த படம் UA16+ சர்டிஃபைடு தான், இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கு. தமிழ் டப்பிங்கெல்லாம் கிடையாது, ஹிந்தியில் தான் வெளியாகிருக்கு. வித் சப்டைட்டில்ஸோடு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.